ஓகே. இப்போ எனக்கு ஆப்ரேஷன் டியூரேஷன் பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சர்ஜன். நான் கன்வென்ஷனல் சர்ஜரிஸ் 1/2 ஹவரில் முடிச்சிருவேன். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ரொபோட்டிக் வச்சு பண்ணும்போது 30லேருந்து 35 நிமிஷம், கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும், ஏன்னா ரொபோட் செட் பண்ணுறதுக்கு. ஸோ 35 மினிட்ஸில் நான் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சிடுவேன். ஹாஸ்பிட்டல் ஸ்டே இதனால் கம்மியாகும். அண்ட் பிளட் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பெயினும் கம்மி. லிகமெண்ட்ஸ் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது மீடியல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும், மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும், லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும், லிகமெண்ட் நிறையா ரிலீஸ் பண்ணுவோம். அது ரிலீஸ் பண்ணுறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது கன்வென்ஷனல் பொறுத்த வரைக்கும் லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால வலி இருக்கும். ரொபோட்டிக்கில் அந்த லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது. பண்ணாததுனால வலி ரொம்ப குறைவு, ரெக்கவரி ஃபாஸ்டர், அண்ட் பேஷண்ட் சீக்கிரமாக வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமே வேறு. அது எந்த இடத்துல கேன்சர், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது தனி. அதுக்கு வந்து கஸ்டமேட் மெகா ப்ராஸ்தசிஸ்னு ரெடி பண்ணிட்டு பண்ணணும். அது வேறு டாபிக் ஆல் டுகெதர். ஸோ ப்ரோட்டீன்னு கிடையாது. ஓகே, ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ் தான் இப்போது ஓகே, India is the capital of diabetes. அதே மாதிரி தான் of the world. India is the capital of diabetes of the world. அதே மாதிரி India is slowly getting into being the arthritic capital of the world. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 10 பேர் எடுத்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே அதில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மூட்டு வலி பாதிப்பு இருந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பேருக்கு 60 வயசுக்கு மேலே இந்த மூட்டு வலி பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணங்கள் நிறையா, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். இதுதான் காரணம்னா அந்த காரணத்தை தீர்த்து இந்த மூட்டு வலியே வராமல் பண்ணிடலாம். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், வெயிட்டு, லேடிஸ் ஆர் மோர் ப்ரோன், எலும்பு மெலிதல், ஆஸ்டியோபோரோசிஸ், வீக்னஸ், எலும்பு வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஜெனட்டிக், இப்போ ஃபேமிலியில் வேறு யாருக்காவது ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும், அதாவது லேடிஸ்க்கு மோர் ப்ரோன், அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு, அண்ட் ஆஸ் ஐ செட் லேடிஸ் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட். ஸோ இவங்களுக்கெல்லாம் மூட்டு தேய்மானம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் அவங்கெல்லாம் அவங்க வெயிட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சாரி இல்லை இல்லை இருக்கு. சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறேன். பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ணாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 20 இல்லைங்க, 200ங்க. அப்படி டெய்லியும் சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ் வரதுக்கு, ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறது நல்லதுன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மூட்டுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் சில பேர் ரொம்ப அக்ரெசிவ், இப்போ ஹாக்கி பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஃபேமிலியல் ப்ரீடிஸ்பொசிஷனாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன இன்ஜுரிஸ், இப்போ ஓவராக எக்ஸர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போது நீ ஜாயிண்ட்டில் கார்ட்லேஜ் இருக்கும், அது வழுவழுன்னு இருக்கும். அந்த வழுவழுப்பு அதுலேருந்து சின்ன கிராக்ஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இரோடாகி அடியில் இருக்க எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் எலும்பும் தொடை எலும்பும் கால் எலும்பும் உராயும் போது வலி வரும். ஸோ இப்போ எக்ஸசிவாக பண்ணும்போதும் அதில் அந்த கார்டிலேஜில் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்னதாக அடிபட்டு பாதிப்படையும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரி பாதிப்படையும். அண்ட் சுத்தமாக பண்ணாதவங்களுக்கும் வெயிட்டுனால, டைரக்ட் ப்ரெஷர்னால மசில் வீக் ஆகிறதுனால வரும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம நடுவில் எவ்வளோ எக்ஸசைஸ் தேவையோ அவ்வளோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா, நான் 200 கிலோமீட்டர் சைக்கிளிங் இப்போ போகிறாங்கன்னா அவங்க முதல்லேருந்தே போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ என்ன பண்ணாங்கன்றது பொறுத்தும் இருக்குது எப்படி ஆர்த்தரைட்டிஸ் செட்டுன்னு ஆகிறது.